குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க. என்னடா யூகேஜி? என்ன திடீர்னு? சார், இனிமே எங்க அப்பாவை யூகேஜின்னு கூப்பிடாதீங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. ஏமா, அதானே இவன் பேரு? உத்தமபாளையம் கந்தசாமி கங்காதரன். இவன் பத்திரிகையில எழுதிட்டு இருந்த காலத்துல யூகேஜிங்கிற பேரு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. அது இல்லடா, அவ எம்ஏ படிச்சுக்கிட்டு இருக்கா, அதனால என்ன யூகேஜின்னு கூப்பிடுறது அவளுக்கு பிடிக்கல. அப்படியா? அதுல நீ ஒரு சின்ன சந்தோஷப்பட்டுக்கணும்மா. உங்க சொந்த ஊரு உத்தமபாளையம்னு இல்லாம லால்குடின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்ப எல்லாரும் இவனை எல்கேஜின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு யூகேஜி பெட்டர் இல்லையா? வெயில நிறுத்தி வச்சுதான் பேச போறீங்களா? உள்ள கூப்பிட மாட்டீங்களா? வாங்க வாங்க. வாமா உட்காருங்க. என்னடா, என்ன விஷயம்? ஏன் விஷயம் ஒண்ணும் இல்லடா, அனாமிகா தான் உன்னை பார்க்கணும்னு சொன்னா கூட்டிட்டு வந்தேன். என்னமா, எனிதிங் சீரியஸ்? மோஸ்ட் சீரியஸ். நான் உங்களோட சண்டை போட வந்திருக்கேன். என்னது? என்னோட சண்டை போடவா? ஆமா சார், உங்க பொற்காலம் பத்திரிகை அதிகமா விற்பனையார பத்திரிகையில ஒண்ணு. ஆனா அதுல வர்ற விஷயங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னால தமிழன் எப்படி வாழ்ந்தான், அவன் என்ன சாப்பிட்டான், இதேதான். இல்ல பாரி வள்ளல் முல்லக்கொடிக்கு தேர் கொடுத்தான், வேகம் மயிலுக்கு சால்வை கொடுத்தான், இதேதான்டா. ஏண்டா, இன்னும் எத்தனை வருஷத்துக்குடா இந்த கதையை எழுதிக்கிட்டு இருப்பீங்க? சும்மா இருக்கா. நம்மோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாத்தையும் நம்ம விட்டுட முடியுமா? 3500 வருஷத்துக்கு முன்னால நம்ம தமிழ்நாடு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? 35 வருஷத்துக்கு முன்னால வந்த சுதந்திரமே என்னன்னு தெரியாம இங்க ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு. 3500 வருஷத்துக்கு முன்னால தமிழ் எப்படி இருந்தா நமக்கு என்ன சார்? அனாமிகா, நீயா இப்படி பேசுற? நான் ஜெவந்தி மலைக்கு ஸ்டடி டூர் போயிருந்தேன். அங்க ஆதிவாசிகளை சந்திச்சேன். அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் பார்த்தேன். அந்த பெண்கள் கேவலமா நடத்தப்படுறத என் கண்ணுக்கு நேரா பார்த்தேன். அவங்க எல்லாம் மனுஷங்க இல்லையா? அவங்க ஏன் இப்படி வாழணும்? அனாமிகா, உன் கோபம் நியாயமானது. இப்பதான் உனக்கு சமூக உணர்வு ஏற்பட்டிருக்கு. ஆமா, அதுக்காக என் மேல கோபப்படுறதுக்கு என்ன காரணம்? அங்க நடக்கிற கொடுமை எல்லாம் ஏன் சார் உங்க பத்திரிகையில எழுதல? அதை பத்தி எல்லாம் யாரு எனக்கு எழுதி கொடுக்குறாங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் புறநானூறு, சங்க காலம், அதை வச்சுக்கிட்டு நான் ஏதோ கதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீ சொன்னீங்க, இதை பத்தி நீ எனக்கு எழுதி கொடு, நான் போடுறேன். எழுதி தரேன் சார். பட் பயம் இல்லாம இதெல்லாம் உங்க பத்திரிகையில போடுவீங்களா? பயமா? எனக்கு ஒரு பெரிய ஏகாதிபத்தியத்தையே விரட்டி அடிச்ச பேனாக்களமா இதெல்லாம். இப்படி யாராவது சூடா விஷயம் தரமாட்டாங்களான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எழுதி கொடுமா. ஏ அக்னி, வேணாண்டா, வாக்கு கொடுத்துறாத. அவளும் எழுதி கொடுத்துருவா, நீயும் போட்டுருவ. ஜனங்க படிக்க வேண்டாமா? ஜனங்க படிக்கலன்னா பத்திரிகையை எழுத்து மூடிட்டு நீ பழைய பேப்பர் கடை வைக்க வேண்டியதுதான். நீங்க சும்மா இருங்கப்பா. என் எண்ணங்களை தெரியப்படுத்துறதுக்கு ஒரு பத்திரிகை இல்லையே, நான் தவிச்சிட்டு இருக்கேன். அவரை டிஸ்கரேஜ் பண்றீங்களா? அவங்க கிடக்குறாமா, நீ எழுதி கொடு, நான் போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் இப்பவே எழுதி கொண்டு வந்துடுறேன். இரும்மா, என்ன அவசரம்? இப்பவே நீ கட்டுரை எழுதி கொடுத்துட்டதுனால நாளைக்கே நிலைமை மாறிட போறது இல்ல. நிதானமாவே செய். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, ஒரு காபி சாப்பிட்டு போலாம். அப்பா, இப்பவாவது சொன்னியே, வா வா.